ஒரு அஷ்டம சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியை நிறைய பேசுறேன், நிறைய பேர் டென்ஷன் ஆகுறீங்க. ஆனா இருக்கிறத தான் ஒரு ஜோசியர் பேசணுமே தவிர மாத்திடுறதோட விஷயத்தையோ நிமித்திடுற விஷயத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஸ்டைல் இப்படிதாங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர், கைண்ட்லி அட்வைஸ் ஆன் கேரியர் அண்ட் ஹெல்த் ஃபார் சிம்மம் மகம் நட்சத்திரம் லேட்லி ஹேவிங் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே பிரதர், ரொம்ப சிம்பிள். ஒரு அஷ்டம சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியை நிறைய பேசுறேன், நிறைய பேர் டென்ஷன் ஆகுறீங்க. ஆனா இருக்கிறத தான் ஒரு ஜோசியர் பேசணுமே தவிர மாத்திடுறதோட விஷயத்தையோ நிமித்திடுற விஷயத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஸ்டைல் இப்படிதாங்க. என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களாக இருந்தாலும் என்கிட்ட பேசினவங்களா இருந்தா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவர் எப்படிங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லாஜிக்கா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இருக்கிறது என்னவோ அதுதான். எல்லாரும் கை காலு மூக்கு எல்லாத்தோட தான் பிறக்கிறோம். ஆனா பிறந்த நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்க? ஒருத்தர் 8 ஹவர் வேலை செஞ்சா தான் பணம் கிடைக்குது. ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஈஸியா பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஒருத்தருக்கு அப்பாவே ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சிடுறாரு. ஒருத்தருக்கு பூர்வீகம்னா என்னன்னே தெரியல. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில வருது? உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில. சரி, கோச்சார சனி பகவான் சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பூர்வ நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரம். இதுல மகம் நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு வருஷமா கடுமையான அமைப்புகள்ல இருப்பீங்க. இப்பொழுது அதாவது இந்த 2026ல ஒரு ஜூனுக்கு பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பூரமும் உத்தரமும் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியான ஹார்டான விஷயத்துக்குள்ள வருவீங்க. சரி, அஷ்டம சனியினுடைய தாக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களை நொந்துக்க வச்சுக்கிறது, எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு முட்டு சந்தில கொண்டு போய் நிப்பாட்டுறது, உங்களை மற்றவங்களை குறை சொல்ல முடியாம உங்களை நீங்களே வந்து குறை சொல்லிக்கிற மாதிரியான சம்பவங்களை ஏற்படுத்துறது, பண இழப்பு, கற்பு இழப்பு, மானம் இழப்பு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கம், கேவலம், நீங்களே அதிகமான பிரச்சனையில நீங்களாவே போய் நட்பு காதல் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல துரோகத்தை சந்திக்கிறது, இதெல்லாம் அஷ்டம சனியினுடைய அமைப்புங்க. அப்போ இதுல இருந்து வெளியில வந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது. உங்களுக்கே தெரியும். இமீடியட்டா தூக்கி போட்டு வந்துடலாங்க அப்படின்னாக்கா தூக்கி போட்டு வர்றதுக்கு எதுங்க 2.5 வருஷம் அஷ்டம சனி? ஒரே நாள் அஷ்டம சனி முடிஞ்சிருதுன்னு வரும். ஆனா இல்ல, அதற்கான சம்பவங்களும் சந்தர்ப்பங்களும் ஒரு 2.5 3 வருஷம் முன்னுக்குல இருந்தே அப்படியே கிரியேட் ஆகி இப்பொழுது நினைச்சாலும் வெளியில வர முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதுதாங்க அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியினுடைய விஷயத்துல பணம் கையில இல்லாம கஷ்டப்படுறது தாங்க முதன்மை விஷயமா இருக்கும். அளவுக்கு மீறின அமைப்புகள்ல பணத்தை பிறருக்காக கொடுத்தது, பிறருக்கு ஜாமீன் போட்டது, பிசினஸ்ல முதலீடு பண்றேன்னு சொன்னது, அதுல போடுறேன் இதுல போடுறேன்னு சொல்லி பெரிய பட்டநாமமா அடிச்சு விட்டு போயிருப்பாங்க. இதுக்கு பிறகுதான் இதுன்னுவாங்க. சரி, இந்த அமைப்புகள்ல இருந்து மீண்டு உடனடியா வந்துருவீங்களா? உண்மையிலே மகம் நட்சத்திரக்காரங்க ஓகே, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனியினுடைய தாக்கம் முடிஞ்சிருதுதான். ஆனால் அதுல இருந்து மீண்டு வெளியில வந்துருவீங்க அப்படின்ற விஷயத்த இமிடியேட்டா சொல்ல மாட்டேன். மீண்டு வெளியில வர்றதுக்கு எப்படி 1.5 2 வருஷம் ஆகும். ஆனா என்ன, வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நைட்டு தூங்காம அழுத்தமா மனசுல அழுதுகிட்டு இருந்த நிலைப்பாடுகள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஐயோ அந்த யூடியூப்ல ஜாக்பாட் அடிச்சிருச்சு, நாங்க இந்த யூடியூப்ல ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னாங்கன்னா, தயவு செய்து பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு எல்லா டிவிலையும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்குறாங்கனாக்கா பே பண்ணி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலையும் ஜாக்பாட் அடிச்ச ஒரு சிம்மராசிக்காரங்களை உலகம் முழுக்க உங்களால காட்ட முடியாது. பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்ட சிம்மராசிக்காரங்களும் பிரச்சனையை வெளியில சொல்லாத சிம்மராசிக்காரங்க நீங்க பக்கத்துக்கு பக்கம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருப்பாங்க. இதுதாங்க நிதர்சனம். இந்த நிதர்சனத்தை அக்செப்ட் பண்ணாம ஷார்ட் கட்ல எப்படி நம்மளுடைய பிரச்சனையை தாண்டிடலாம்னு நம்ம தாண்டும் போது தாங்க பாதி பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த இடத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை குறையும், வேலை அழுத்தங்கள் எல்லாம் குறையும். ஆனா பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் வேலை அழுத்தம் அதிகமா இருக்கும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனையா இருக்கும், காதல் பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு கணவனை விட்டு தள்ளி போகிறது, மனைவி விட்டு தள்ளி போகிறது, கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். சரி, இது தீருமா? ஹெல்த் இஷ்யூ பத்தி கேட்டிருக்கிறீங்க. ஹெல்த் இஷ்யூ உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய 6 8ஆம் அதிபதிகள். கடந்த காலத்துல கடகராசிக்காரங்களுக்கு ஒத்தோ இம்யூன் இஷ்யூ, நான் மலேசியால பார்த்த கேஸே ஒரு 3ல இருந்து 4 பேர் இருப்பாங்க. அவங்க இப்பொழுது ஸ்லோலி ரிகவர் ஆகுறாங்கன்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், எனக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இததான்
ஒரு எனக்கு ஜோதிடம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் வெளியில பேசுனது அதிகமா அஷ்டம சனி, ஜென்ம சனி, கோச்சார சனி அப்படின்ற விஷயம் தான். நீங்க எப்ப பார்த்தா இவன் நான் சனினே பேர் வச்சிருவீங்க எனக்கு. ஆனா அதுதான் உண்மை. அதுதான் உங்களை கஷ்டப்படுத்துது. அதுதான் தாங்க முடியாத இழப்புகளை, தாங்க முடியாத கஷ்டத்தை, நினைச்சு பார்க்க முடியாத பிரிவுகளை, கணவன் மனைவி இழப்புகளை, குழந்தைகளுடைய இழப்புகளை எல்லாம் இந்த அஷ்டம சனி தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் அதிகம். இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதோட இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்ற மாதிரியான விஷயத்த பாருங்க. கஷ்டத்தை ஜீரணிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்த கடந்து வரும்பொழுது உங்களுக்கு வேற மாதிரி விஷயம் வரும். ஆனா அஷ்டம சனி விட்டு வெளியில வரும்பொழுது உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். கடந்த காலத்துல எனக்கு அஷ்டம சனி வந்துச்சு, கடந்த காலத்துல ரிஷபத்துக்கு வந்துச்சு, கடந்த காலத்துல கடகத்துக்கு வந்துச்சு. இப்ப கடகராசிக்காரங்களாம் படிப்படியா செட்டில் ஆகுறது, வேலை கிடைக்கிறது, புதிய விஷயங்களுக்குள்ள என்டர் ஆகுறது, பழைய காதல் பிரச்சனை, திருமண பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியில வர்றது மாதிரியான நல்ல விஷயத்துல இருக்கிறாங்க. அப்போ டைம் கொடுத்த பிறகு வரக்கூடிய அமைப்பு இது தாங்க. என்னோட கன்சல்டேஷனா உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் பிராக்டிக்கல். உங்களுடைய மனசுல இருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது மனுஷன் மனுஷனா தான் இருப்பான். மனுஷன் செய்யக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும், தப்புகளும், தவறுகளும் எல்லா மனுஷனும் பண்ணுவான். ஜோசிகாரனா அவன் கடவுள்ன்ற மாதிரியான விஷயத்த தயவு செய்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவனுக்கு கண்ணு காய் வாது மூக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவனுக்கு உலகுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு சோறு வேணுங்க, வாழ்றதுக்கு காசு வேணுங்க, டிரைவ் பண்ணி போறதுக்கு வாகனம் வேணுங்க. இதெல்லாம் இருந்தா தான் அவனும் வாழ முடியும். இல்ல அவன் பறந்து போயிடுறான் ஜோசிக்காரன். இல்ல அப்போ ஜோதிடரும் ஒரு மனுஷன், அவருக்கும் கோச்சாரத்துல வரும்போது அடி வாங்கிக்குவாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு எதிரில் பிரச்சனை இருக்கு, இங்க எங்க கவனமா இருந்துக்கலாம். ஆனாலும் அந்த கவனமாக இருக்கும் பொழுதும் போய் குழியில விழுந்துதான் எழுந்திரிச்சு வருவீங்க. இதுதான் அஷ்டம சனி. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். வணக்கம்.